சமஹல்லாஹ், அல்லாஹ் அப்படி நடத்தாட்டம் இருப்பானாக. இப்படிப்பட்ட கட்டம் வந்தா பிள்ளைகள் எல்லாரும் 7 வயசு குறைய 7 வயசு குறைய சின்ன பிள்ளைகள் என்று இருந்தால் இந்த பிள்ளையெல்லாம் உம்மாட்டத்தான் வளரணும். யார்கிட்ட வளரணும்? யார்கிட்ட? உம்மாட்ட. பிஃபோர் 7 இயர்ஸ், 70 அல்ல 7, 7 வயசுக்கு முந்தி புள்ள யார்கிட்ட இருக்கணும்? உம்மாட்ட. வாப்பாக்கு பைத்து இதை கொடுத்து கொண்டு வரதுக்கு ரைட்ஸ் இல்லை. சில கேஸுகள்ல நாட்டு சட்டத்தில் சில அனுமதி இருக்குது, அது வேற விஷயம். நான் ஜென்ரல் லோ பேசுறேன். சரி, புள்ளைக்கு 7 வயசாகிட்டா, என்னைக்கு மகனுக்கு 7 வயசாகிடுமோ அன்றைக்கு அந்த புள்ளைக்கு ஆப்ஷன் கொடுக்கப்படும். இख्तियार ஆப்ஷன் இஷ்டம் கொடுக்கப்படும். ஐதர் ஃபாதர் ஐதர் மதர். உனக்கு வேணும்டா உம்மா, உனக்கு வேணும்டா. இது 7 வயசுல இஸ்லாம் ஒரு 7 வயசு புள்ளைக்கு என்ன கொடுத்திக்குது? ஒரு முடிவு செய்த பவரை கொடுத்திக்குது. அவர் சொல்றாரு, ஒரு பொம்பளை புள்ள சொல்லுது, இல்ல நான் உம்மாட்டத்தான் இருக்க போறேன், நான் உம்மாவைத்தான் ரிஃபர் பண்றேன். இப்ப ஃபிக்ஹ் என்ன தெரியுமா சொல்லுது? ஃபஹிய மஅஹா லைலன் வ நஹாரன். இரவும் பகலும், அதாவது டோட்டலி அந்த கேர்ள் உம்மாட்டத்தான் இருப்பான். வாப்பாக்கு என்ன தெரியுமா? விசிட்டிங் டைம். நான் இந்த டைம்ல என் மவளை விசிட் பண்ண வருவேன் என்று சொல்றா. வாப்பா விசிட் பண்ண போறதுக்குரிய ரைட்ஸை உம்மா கொடுத்துத்தான் ஆகணும். அதை எந்த காரணம் கொண்டும் தடுக்க இயலாது. நீ பார்க்க வராது என்று சொல்லி என்ன செய்ய முடியாது, நிப்பாட்ட இயலாது. சரி, ஆம்பளை புள்ள மகன் சொல்றாரு, இல்ல நான் உம்மாட்டத்தான் இருக்க போறேன், நான் வாப்பாட்டிக்கு விருப்பம் இல்லை. யாட்டிக்கணும்? உம்மாட்ட. இப்ப ஃபிக்ஹு ஷாஃபி என்ன தெரியுமா சொல்லுது? ராவக்கு உம்மாட்டு இருப்பா, பகலுக்கு யார்ட்ட? வாப்பாட்டு. பை லோ அந்த புள்ள விரும்ப இல்ல டீம், பை லோ அந்த புள்ள யாட்டிக்கணும். யார்ட்ட? ஏன் காரணம்? why the reason? ஃபிக்ஹ் கொஞ்சம் படிங்க. 2 விஷயத்துக்கு, just for 2 reasons. ஒன்று தஆருஃப், இவர் இன்னாருடைய மகன் என்ற அறிமுகம் சமூகத்துக்கு வரணும். புள்ளைய ஐடென்டிஃபை, புள்ளைக்கு கொடுங்க ஐடென்டிஃபிகேஷன், இவர் இன்னாருடைய மகன், இவர் இன்னாருடைய மகன். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வாப்பமார் மகனுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கல. அவங்க கிளப்ல இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க, யார்ட மகன் தெரியா. வாப்பா மகனுக்கு சரியான ஐடென்டிஃபிகேஷன், இது ஏண்ட மகன் என்றத பள்ளியிலையும் ரோட்டிலையும் கல்யாண வீட்டுல வச்சு பப்ளிசிட்டி கொடுப்பார் என்றிருந்தால் இவனுக்கு வெட்கம் வரும். நான் ஒரு மிஸ்டேக் செஞ்சா என் வாப்பட மானமும் சேர்ந்து போகும். நான் ஒரு மிஸ்டேக் செஞ்சா அங்க எத்தனையோ சிஐடி மாதிரி இருக்கிறாங்க, யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? வாப்பாட போய் சொல்லுவாங்க. ஐடென்டிஃபை கொடுக்கிறது அவரை பாதுகாக்கிறதுக்குரிய வழி. இது முதலாவது செய்யணும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்குது லித்தாருஃபி, இரண்டாவது சொல்லப்பட்டிருக்குது வலியத்தஅல்லம சுன்னத, தொழில் படிக்கணும். யார்கிட்ட தொழில் படிக்கணும்? வாப்பாட்டே உம்மாட்டையா? உம்மாட்ட தொழில் படிச்சா வேற ஒன்று தான் படிக்க வைக்கும். உம்மாட்ட தொழில் படிச்சா வேற ஒன்று தான் படிக்க வைக்கும். இஸ்லாம் சொல்லிக்குது ஆம்பளை பிள்ளை உம்மாட்டிக்க கூடாது, வாப்பாட்டிக்கணும் தொழில் படிக்கிறதுக்கு. எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தொழிலை படிக்கிறது, தொழில் காட்டுறது, இது ஒரு தனித்தலையங்கமாக பேசணும். வாப்பா நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு, கார்மெண்ட்ஸ் வச்சிருக்காரு, பிள்ளைகள் எங்க வாப்பா? இது கிழக்கு மாகாணத்தில் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம். இதெல்லாம் வாப்பாமார் கொஞ்சம் தலையை கொஞ்சம் பாவிக்கணும். என்ன ஏண்ட தொழில் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் ஒன்று இருக்கு. என்ன நெட்வொர்க்? நான் ஒரு ஃபேப்ரிக் கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறேன். எனக்கிட்ட ஒரு 3000 பேர் ஒர்க் பண்றாங்க. ஏண்ட கம்பெனி இத்தனை டாலர்ஸ், இத்தனை $1 மில்லியன் பொறுமதியானது. எனக்கு அமெரிக்காவில் எங்கெங்கெல்லாம் கண்டக்ட்ஸ் இருக்குது. நான் இப்படி பிசினஸ் செய்கிறேன். பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? ஒருத்தர் சொல்றாரு, அவர் சொல்றாரு ஏண்ட 5 பிள்ளை MBBS டாக்டர்ஸ். என்னங்க இப்ப நடக்கும்? வாப்பட பிசினஸ் அப்படியே மூத்தாகிடும். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய ஷாப் பெட்டால மூடப்பட்ட காரணம் இதுதான். வாப்பட பிசினஸுக்கு சம்பந்தம் இல்லாத அறிவு படிச்சாங்க. கிழக்கு மாகாணத்தில் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்குது,
25,000 ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது ஒவ்வொரு பிரதேச சபாவுக்கும். ஆனா இன்றைக்கு இந்த லேண்ட்ல அக்ரிகல்ச்சர் செய்யறதுக்கு முன்னுக்கு செய்யறதுக்கு பொறுப்பான முஸ்லீம்கள் யாரும் இல்லை. யாரை கேட்டாலும் சொல்றாங்க, நான் இந்த ப்ரொஃபஷனல், நான் இந்த டிகிரி ஹோல்டர், நான் இந்த டாக்டர், நான் இது MBBS, நான் இல்லை, இதைத்தான் சொல்றாங்க. யாரை பார்த்தாலும் யாருக்கும் தெரியாது. ஆஸ்திரேலியாவில் வைத்து பார்த்தா, நியூசிலாந்தில் வைத்து பார்த்தா, கனடாவில் வைத்து பார்த்தா, யுஎஸ்ல வைத்து பார்த்தா, அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க, அவங்களோட அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டையும் ப்ரொஃபஷனல் ஃபீல்டை மாத்திட்டாங்க. நாங்க என்ன படிச்சோம், என்ன ஜாப் செய்யறோமோ அந்த ஜாப்புக்கு, அந்த தொழிலுக்கு ஏற்ற படிப்பு. சுப்ஹானல்லாஹ், இது ஒரு வாப்பா விளங்க வேண்டிய விஷயம். அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லா பிரச்சனை. இந்த உலகம் எதிர்நோக்கிற ஆக பெரிய பிரச்சனை வேலை இல்லா பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு கட்டினாங்க? இதெல்லாம் இங்கிருந்து பேசுற பேச்சல்ல, இது மிம்பர்ல இருந்து பேசின பேச்சு, இது பள்ளி உள்ளுக்கு பேசின பேச்சு. ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் என்ன தாங்களேன். ஹதியா கொடுத்தாங்க. மறுவ கேட்டார், கொடுத்தாங்க. மூணாவது முறை கேட்டார், கொடுக்கல. அவரை கூப்பிட்டாங்க. உன்னை பிரச்சனை என்ன வாப்பா, உன் வீட்டில் என்ன இருக்குது? அவர் சொன்னார், என் வீட்டில் இருக்குது ஒரு கோப்பை, ஒரு இது சின்ன சாமான் தான் இருக்குது, அதை கொண்டு வா. என்ன சொல்றாங்க தெரியுமா, உங்களோட கையால காசு கொடுத்து ஒத்தனை வியாபாரியா மாத்தவானம். அப்படி யாரும் யாரையும் வியாபாரியா கேளாது. நான் ஒரு கடை போட்டு தர வியாபாரம் செய்ய, அவர் வியாபாரம் செய்ய மாட்டார், தொப்பியை போட்டு போவார். அவர் வியாபாரம் செய்ய மாட்டாரு. உங்களோட பேரை சொல்லி கடையில் பஜார்ல இன்னும் ஒரு 10 கோடி 10 மில்லியன் வசூல் பண்ணி அவர் வைத்துடுவார். அப்படி வியாபாரம் செய்யலாம். வியாபாரி ஒருத்தர் வரணும் என்றா அவர் தன்னை சீடாக பஜார்ல போடணும், தன்னை தாட்டணும். முதலாவது ஒருத்தர் வந்தாரு, கேட்டார், ஐயா கேட்டார், கொடுக்கல. ரெண்டாவது முறை கேட்டார், கொடுக்கல. மூணாவது முறை கேட்டார், வீட்டில் என்ன இருக்குது? சொன்னாங்க, வீட்டில் என்னென்ன சாமான் இருக்குது, அதை கொண்டு வா. டிமாண்ட் பண்ண கொண்டா சொல்லி கொண்டு வந்தாங்க. பள்ளியில வச்சு ஆக்ஷன் போட்டாங்க. எங்க ஆக்ஷன் நடக்குது? பேங்க். இன்றைக்கு நாங்க ஆக்ஷன் கேட்கிறேங்க பேங்க்ல. இது எங்க ஆக்ஷன் நடக்குது? எங்க? நபியினுடைய பள்ளியில. இது ஒரு சமூகத்துடைய பிரச்சனை, சொசைட்டியோட ப்ராப்ளம். பள்ளியில் ஆக்ஷன் போட்டாங்க. பள்ளியில பள்ளி உள்ளுக்கு வானம், குறைஞ்சபட்சம் பள்ளிக்கு வெளியே கொண்டு வாங்க, வெளிப்பள்ளியில் வைங்கோ, பேஸ்மெண்ட்ல வைங்கோ, அல்லது பள்ளிக்கு முன்னுக்குள்ள அந்த காப்பாட்ல வைங்கோ. ஆக்ஷன். இது சொசைட்டி ப்ராப்ளம். சரி, போட்டு சொன்னாங்க, இதை யார் வாங்குறீங்க? ஒருத்தர் சொன்னார், 1 திரகத்துக்கு வாங்குறேன். மை யஸீது வலா தாலிக், இதை விட கூட யார் கொடுக்குறீங்க? ஒருத்தர் சொன்னார், யார சொல்ல 2 திரகத்துக்கு நான் வாங்குறேன். சரி, 2 திரகத்துக்கு வாங்கினாரு. 1 திரகத்தை கொடுத்தாங்க. இதுக்கு பேய்த்து வீட்டுக்கு தேவையான சாமான வாங்கி கொடுத்துட்டு வா. சும்மா புகையலாம். வீட, குடும்பத்தை, மனைவிய, புள்ளைய சரியா வச்சுடுங்க. மற்ற 1 தினாரை சொன்னாங்க, பேய்த்து கோடாலி வாங்கிட்டு வாங்க. கோடாலியத்தான் வாங்க சொன்னாங்க, அதுக்கு போடுற புடிய வாங்க சொல்லல. சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணினாங்க? அவர் போயிட்டு கோடலி எடுத்துட்டு வந்தாரு. ஃபஷத்த ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஔதன் பியதிஹி, தண்ட முபாரக்கான கையால அதுக்கு புடி போட்டாங்க. தண்ட முபாரக்கான கையால அதுல புடிய போட்டாங்க. இதுல புடிய போட்டாங்க இருக்கு, அந்த கோடலிக்கு புடிய போட்டு சொன்னாங்க. 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று சொன்னாங்க, நீ பெய்த்து விறகு வெட்டு. அது மட்டும் சொல்லல. நாங்க சொல்லுவோம், மிச்சமா சொல்லுவோம், சரி நான் கோடலி ஒன்று தந்துட்டேன், வியாபாரம் செய்யுங்க பெய்த்து, ஆனா பள்ளிக்கு டைமுக்கு வந்து கொள்ளணுமே. நீங்க நான் கடைசிக்கு என்ன ஆட்கள் பிளேம் பண்ணுவாங்க, நீங்க பள்ளிக்கு வரலன்னு சொல்லி, அதனால டைமுக்கு வந்துடணும் சொல்லவும் இல்லை. என்ன தெரியுமா சொன்னாங்க அவருக்கு பதில்? சொன்னாங்க, இத்ஹப் ஃபஹ்ததிப், பெய்த்து விறகு வெட்டுங்கோ. என் விருப்பம் என்ன தெரியுமா? 15 நாளைக்கு ஏண்ட பள்ளிக்கு நீ வரக்கூடாது. அங்க தொழுதுகோ, எங்க காட்டுல தொழுதுகோ. ஏண்ட பள்ளியில் 1 ரக்காத்து தொழுது 1000 ரக்காத்து நீ நன்மை கிடைச்சும்.
உனக்கு அங்க தொழுதா இப்போ 1 கோடி ரக்காத் நன்மை கிடைச்சிருப்ப. அங்க தொழ, அங்க போய் தொழு. ஓன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தால் உன குடும்பம் ரோட்டுக்கு வரும். மனைவி டிவோர்ஸ் பண்ணுவா. பிள்ளைகளுடைய கண்ணியம் புள்ளையோட உள்ளத்திலிருந்து வாப்பட கண்ணியம் வைத்திடும். சொன்னாங்க வல அரயன்னக 15 யௌமன், 15 நாளைக்கு நான் உன்னை காணாம இருக்க விரும்புகிறேன். முடிவுக்கு வாங்கோ. அதுக்கு பிறகு போனாரு, சம்பாதிச்சாரு, தொழில் செஞ்சாரு. அபூதாவுடைய ரிவாயத்து. எனவே இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. அசர்ல இருக்குது அப்துல்லா இப்னு சுபைர் சொல்றாங்க, அஷர்ரு ஷைஇன் ஃபில் ஆலம் அல் பத்தாலா. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக மோசமான ஒன்று தான் சும்மா இருக்கிற வேலை. என்ன வேலை? என்ன வேலை? என்ன தொழில் செய்றீங்க? நான் ஒத்தனை கேட்ட என்ன தொழில் செய்றீங்க? எனக்கு அவரு அந்த நேரம் நான் அவ்வளோ சொசைட்டியோட புழக்கம் அவர் என்ன சொன்னாரு, சும்மா ஜோக்கா சொன்னார். நான் சீரியஸாக எடுத்துக்கொண்டேன். நான் எப்படி சொன்னாருண்டா, நான் ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்பெனியில் நான் மேனேஜர் ஆகிக்கிறேன். எங்க கொஞ்ச நேரத்துக்கு போறதான் நானும் யோசிச்சேன், அப்ப இது அப்படி என்ன கம்பெனி அது? அப்ப சொன்னாரு, இல்ல சாப் கிரிக்கெட் மேட்ச் ஒன்று போனா நாங்கெல்லாம் சேர்றது, எல்லாரும் அன்எம்ப்ளாய் குரூப் சேர்ந்தாச்சு, அதுல நான் தான் மேனேஜர். என்ன டீ குடிக்கிறது, என்ன தின்னோனம், எத்தனை மணிக்கு தொலை போறது, எத்தனை ஓவர் பார்க்கறது, யாரு வெத்துவாங்க, யாரு தோப்பாங்க, இதெல்லாம் நாங்க பேசுறேன். அதுல நான் தான் சீஃப் ஆர்கனைசர். அஷர்ரு ஷைஇன் ஃபில் ஆலம். உலகத்தில் ஆக மோசமான செயல்பாடுதான் நாங்க பத்தாலா, அதாவது வேலை இல்லா பிரச்சனை, சும்மா இருக்கிற பிரச்சனை, சும்மா இருக்கிறது. எனவே இது இஸ்லாத்தில் கூடாத ஒரு கர்மம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இதை பாருங்க, பிரசன்டேஷனை செஞ்ச இன்சாஃப் மௌலவி அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக நல்ல ஒரு படம் போட்டிருக்காரு. இந்த படத்துக்கு என்ன இன்டர்பிரேட் சொல்லிருப்பாங்க? நாங்கள் போட்டிக்கிறோம் லேசினஸுக்கு உதாரணம் போட்டிக்கிறோம். என்ன உதாரணம் சொல்லுவோம்? லேசினஸுக்கு என்ன உதாரணம் இது? இந்த படத்துக்கும் இதுக்கும் இந்த நாங்க பேச போற லேசினஸுக்கு இப்ப அந்த கம்ப கொஞ்சம் அங்கிட்டாங்கன்னா கோட் நேர் ஆகிடும். இந்த கம்ப கொஞ்சம் அங்கிட்டாக்கினா கோடு நேர் ஆகிடும். அவரை கம்ப விழுந்து அதை எடுத்து போட சோம்பரம் நினைஞ்சாரு. கம்ப அப்படியே வச்சுட்டு யூட்டம் போட்டார். உலகத்தில் ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் லேசினஸுக்கு சொல்லிக்குது, நீங்க ப்ரொடெக்ஷன் தேடுங்க. ஒரு நாளும் எந்த இடத்துல நோ வே, நோ வே. அதுக்குத்தான் சொல்லி அதிகமாக மிஸ்வாக் செய்ய சொல்லி, மிஸ்வாக் செய்ய சொல்லி. மிஸ்வாக்கு செய்த பழக்கம் யாருக்கு இருக்குமோ அவங்களோட வாய் தொடப்படாது, கொட்டாய் போகாது, எப்ப மிஸ்மாட் ஆயிப்போம். எந்த ஒரு கட்டத்திலையும் தப்பித்தவறி வாய் தொடப்பட்டாலும் சரி, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பொதுவா தெரியுமா உங்களுக்கு, எங்களுக்கு வாய் தொடப்பட்ட இடமே சொல்லுவோம், எங்க சொல்லுவோம், கொட்டாய் வருடம் உண்டு சொல்லுவோம். ஜும்மால தூக்கம் தான் வரும், கொட்டாய் வாய். ஜும்மாவில் தூக்கம் வராது, கொட்டாய் போக தூக்கம் வரும். தக்பீர் கட்டினவா இல்லை, அங்கேயும் வராது. தக்பீர் கட்டினா வேற யோசனை வரும். பொதுவாக கொட்டாய் போகிற இடம் தான் மனைவியோடு இருக்கக்குள்ள. நோனக்கு முன்னாலவே துக்காத சும்மா எல்லாருக்கும் கொட்டாய் வரும். சும்மா கொட்டாய் வரும். அது காமன்ஸ், அது காமனா உள்ள ஒரு நோய். அந்த அட்டிடியூட் மாறணும். இதனால தான் ஹதீஸ்ல வந்து இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போகக்குள்ள விசுவாசின்னு போவாங்க. புகாரி ரிவாயத். இந்த ரிவாயத் புகாரி ஷரீஃப் ரிவாயத். கான யுஷவ்விஷு ஃபாஹு. தொழுகைக்கு முந்தி அல்ல, வீட்டுக்குள்ள போகக்குள்ள மிஸ்வாக் செஞ்சுட்டு போவாங்க. ஏண்டா ஸ்மார்ட்டா போகணும், ஸ்மார்ட்டா போகணும். மனைவி கொட்டாய் விடுறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போతే ஸ்மார்ட். வீட்டுக்குள்ள போத்தான் எல்லா டயர்டும் சும்மாவே வாருது. இப்படித்தானே உதாரணமா 3 மணி வரைக்கும் பஜார்ல சும்மா இப்ப ஒன்றும் இல்லை.
வீட்டுக்குள்ள என்ட்ராவுக்குள்ள சோறு போடுங்க. அப்பதான் அந்த பசி உணர்வு வாருது. ஏன்னா சோம்பேறித்தனம் வந்தாச்சு. இப்ப இதெல்லாம் சைக்காலஜிக்கலி எங்கள்கிட்ட உள்ளது. லேசினஸ் கூடாது. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட, சோம்பேறித்தனம் என்ன சொல்லுவோம்? லேசினஸுக்கு என்ன இன்டர்பிரிட்டேஷன்? லேசினஸ் நாங்க சொல்றோம் சோம்பேறித்தனம் கூடாது. எந்த ஒரு கட்டத்திலே சோம்பேறித்தனம் கூடாது. சோம்பேறித்தனம் உள்ளாக்கள்கிட்ட ஃபங்க்சுவாலிட்டி இருக்காது. என்ன இருக்காது? ஃபங்க்சுவாலிட்டி இருக்காது. சோம்பேறித்தனம் உள்ளவங்க 9 o'clock மீட்டிங்க, அது தெரியும் 9:10 தான் ஆரம்பிப்பாங்க. எங்க ஆரம்பிப்பாங்க? 10 தான் ஆரம்பிப்பாங்க. ஏதோ 10ல நிக்குது அல்ஹம்துலில்லாஹ், 11 ஆகாம ஃபங்க்சுவாலிட்டி இல்ல போயிடும். லேசினஸ், லேசினஸுக்குரிய இன்டர்பிரிட்டேஷன் என்ன? நெகட்டிவ் திங்கிங். என்ன திங்க் பண்றது? நெகட்டிவ் திங்கிங். ஏனப்பா கல்யாணம் முடிக்கல? டிவோர்ஸ் ஆனா என்ன? டிவோர்ஸ் ஆனா அன்றைக்கு நான் போனேன் காலிக்கோட்டுக்கு, பார்த்தா பெரிய கேஸ்ல வீக்குது. நான் அப்படி ஆயிட்டு என்ன செய்யறது? வேற ஒரு நாள் கல்யாணம் முடிக்கிறல. இது லேசினஸ். இப்ப சொல்றாரு, இன்னொன்று வைஃப்ட சொல்றாரு, மீட்டிங் ஒன்றைக்கு இது போகணும், சரியான வெயிலைக்கேனா பஸ் வருமோ தெரியா? எங்க சொல்றாரு? எங்க கட்டில்ல ஒரு 4 பஸ் வராது இவருக்கு. இவருக்கு ஒரு 4 பஸ் வர போறல. இவர் எதனாலும் அப்படியே வைப்பாரு. கடைசிக்கு மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு ஒருத்தர் கோல் போட மீட்டிங் மிச்சம் நல்லா இருந்துச்சு, வெரி குட் சப்ஜெக்ட், இன்றைக்கு சிஓ வந்தாரு, அதை பேசணும், அநியாயம் போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்ப கவலைப்படுவார். இதெல்லாம் லேசினஸுக்கு பின்னால் உள்ள ரகசியங்கள். அதனால தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அவங்க தொழுகையில துஆ கேளுங்கோ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்லி, இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன். எதை விட்டும்? சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். நான் ஒரு சபையில பேசுறது, இதை பத்தி பேசக்குள்ள ஒரு நண்பர் இருந்தார், மேமன் சகோதரத்தர், ஒரு கதை சொன்னார். உலகத்தில் ஒரு ஹேபிட் ஒன்று இருக்குது, அவார்ட் கொடுக்கிறது. என்ன என்ன கொடுக்கிறது? அவார்ட். யாருக்கு? நல்ல 6 அடிக்கிறாக்களுக்கு, அல்லது நல்ல ஒரு சாங் பாட்டு படிக்கிறாக்களுக்கு, அல்லது ஃபேஷன் ஷோ அதில் அவார்ட் கொடுக்குறாங்க. இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் உலகம் டெவலப் ஆயிட்டது. ஆனால் உலமாக்களுக்கு இல்லை அவார்டிங், மதரசாக்களுக்கு இல்லை அவார்டிங், வேற என்ன டீச்சர்ஸுக்கு இல்லை, இன்டலெக்சுவல்ஸுக்கு இல்லை. யாருக்கு? விளையாட்டு வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு, பாட்டு படிச்சிராக்களுக்கு, சாங் படிச்சிராக்களுக்கு, அல்லது அறநிர்வாணமாக ரோட் நடக்கிறாக்களுக்கு, அல்லது முடிய வெட்டின அறகுறையா முடிவெட்டினாக்களுக்கு எல்லாம் என்ன செய்றாங்க? இன்னைக்கு அவார்டு கொடுக்குற. ஒருத்தர் யோசிச்சாராம், ஒரு அவார்டு கொடுக்கணும் யாரு தெரியுமா? நல்ல ஒரு சோம்பேறிக்கு. யாருக்கு? சோம்பேறி மாறல்லரையும் கூப்பிட்டு வச்சு, யாரப்ப நல்ல சோம்பேறி, ஆக டேலண்டான சோம்பேறி யாரு? அப்ப அதுக்கும் ஒரு கூட்டம் வரத்தானே செய்யும். அவார்டு வாங்குறேன்டா, சும்மா கொடுக்குறேன்டா, குடிச்சிட்டு போங்கப்பா அண்டுவாங்க. அப்ப சும்மா கிடைச்சது பைத்து பார்ப்போம்னு ஒரு கூட்டம் வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அப்போ ஆர்கனைசர் கேட்டாராம், ஸ்டார்ட் பண்ண போறோம், இப்ப நாங்க எங்க ஈவெண்ட்டை உங்களை டெஸ்ட் பண்ண போறோம், டெஸ்ட் பண்ணி பார்த்து நாங்க அவார்டு கொடுப்போம், கையை தூங்க பார்ப்போம், உங்களை ஆக குட் நல்ல சோம்பேறி யாருன்னு சொல்லி எல்லாருமே கையை தூக்கினாங்க. ஒருத்தர் மட்டும் கையை தூக்கல. என்ன போன்ற செய்தி? எனக்கு அதுக்கும் சோம்பரம் என்றார். எனக்கு அதுக்கும் சோம்பரம், அதை குடிக்கலாம். அந்த சொசைட்டியில் நாங்க எந்த சொசைட்டின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த துஆவை பாடமாக்கி ஓதுங்கோ, பிள்ளைகளின் மீது ஓதிடுங்க. இந்த துஆவை சின்ன பிள்ளைக்கு ஓதுங்கோ. சின்ன குழந்தை, கட்டில்ல படுத்துக்கொண்டுள்ள குழந்தை கொட்டாயுட்டா அந்த பிள்ளைக்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல தெரியா, அந்த பிள்ளையின் சார்பாக உம்மா சொல்லட்டும். அந்த பிள்ளையின் சார்பா யார் சொல்லட்டும்? உம்மா சொல்லட்டும். எனவே வாழ்க்கையில நல்லா ஞாபகம் இந்த விஷயத்தை. பி ஸ்மார்ட். எப்ப திங்க் பண்ணுங்க, தூரத்தை திங்க் பண்ணுங்க, கிட்ட திங்க் பண்ண வானம். இது காணி பூமியை, சும்மா உள்ள காணி பூமியை நாசமாக்க வானம். எல்லாம் டெவலப் பண்ணுங்க. பேசுறதுக்கு மிச்சம் இருக்குது, நான் டைம் எடுக்கும், நான் அங்கே போறேன். இதை பாருங்க பாப்போம். வெல்த்தை மேனேஜ் பண்றது,
நான் இதை சொல்லியிருக்கிறது ஹதீஸ் உண்டு. ரியாது சாலிஹீன்ல ஒவ்வொரு சுபஹுக்கு அப்புறம் நாங்கள் பள்ளியில் வாசிக்கிற ரியாது சாலிஹீன் அதில் உள்ள ஒரு முக்கியமான ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ், ஒரு ஆளுடைய ஒரு நாள் சம்பளத்தை கூட சும்மா வைக்கிறாரு, அது சேக்கிள் பண்ணப்படும். உதாரணம் வச்சுக்கோங்களேன், இந்த ஹதீஸ் வந்து இருக்குது, 3 பேர் குகைக்குள்ள போனாங்க, ஒரு பெரிய ஒரு கல் வந்து மூடிக்கொண்டுச்சுது. ஒருத்தர் துவா கேட்டார் இப்படி, இன்னொருத்தர் இப்படி, 3வது ஆள் துவா கேட்டார், யா அல்லாஹ் எனக்கு ஒருத்தர் வேலை செஞ்சாரு, அவர் சம்பளம் வாங்காம போனாரு, அந்த சம்பளத்தை கொண்டு நான் ஆடை வாங்கினேன், அந்த ஆடு பெரிய ஒரு மந்தையாக மாறிச்சுது, அந்த மந்தையை பராமரிக்கிறதுக்கு நான் ஒரு அடிமைகளை வாங்கினேன், அந்த அடிமைகளோட சேர்த்து இப்படியெல்லாம் நடந்து ஒரு 30 இயர்ஸுக்கு பிறகு நாளைக்கு பிறகு இவர் வந்து கேட்டாரு, நான் உங்கள்கிட்ட இத்தனாம் தேதி இத்தனாம் ஆண்டு இவ்வளோ வேலை செஞ்சேன், என்ன சம்பளம் தரல, அந்த சம்பளத்தை தாங்கன்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த ஆடு மாடு அந்த அடிமைகள் எல்லாத்தையும் சேர்த்து கையில் கொடுத்துட்டேன், எனவே இது பொருத்தமுண்டா எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. கல் அப்படியே பணிய முடிஞ்சுது. இதுதான் வெல்த் மேனேஜ்மெண்ட். எங்கட வீட்டில் வேலை செஞ்ச ஒரு சர்வன்ட் கேர்ளுடைய பணமும் நாங்கள் கொடுக்கக்குள்ள அவ சம்பளம் வாங்காம போனா, ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், அந்த காசை சும்மா என்வலப்பில் போட்டு மூடி அப்படியே அடுக்கி வச்சாம, பெண்கள் எப்பயும் கவனமாக இருக்கணும். பெண்கள் இந்த விஷயத்தில் பராமுகம், அவங்களோட காசு எங்கே இருக்கும் அவங்களுக்கே தெரியும், எங்க வச்சிருன்னு சொல்லி அங்க செருகிற இங்க செருகி இங்க செருகி பார்த்தா கடைசிக்கு என்ன வீட்டுல கொடுத்தோ காசு எங்க வச்சிருந்து தெரியும், அவங்களுக்கே தெரியும், மிஸ்பிளே வச்சிடம் தெரியும். இது கூடாது. காசு எப்ப முதாரபா, பெண்களை பொறுத்தவரையில முதாரபா, ஆண்களுக்கு முதாரபா இல்ல. ஆண்களுக்கு ஆக்டிங் பார்ட்னர் தான், ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஷிப் இல்ல வாப்பா. ஸ்லீப்பிங் பார்ட்னர் என்ன, சோம்பேறித்தனம் தான் அது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, 2 இன்கம்ல வாழ வானம் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? என்ன இன்கம்? ரெண்டல் இன்கம்ல வாழ வானம். இன்னைக்கு அரபு உலகத்திற்கு ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? அரபுக்காரர்கள் பார்க்கறாங்க, 2 பேரும் ஸ்பான்சர் பண்ணுவோம், ஒரு கம்பெனியை திறந்து என்ன செய்வோம், பிரிட்டிஷ்காரன் பாரம் கொடுத்துருவோம், அவங்க மேனேஜ் பண்ணட்டும், எனக்கு என்ன கிடைக்கும். கடைசிக்கு பார்த்தா இன்றைக்கு என்ன அரபு உலகத்தில் இருந்துக்குது, அரபிகளுடைய எண்ணிக்கை 30 லட்சம் உண்டா, இருக்கக்கூடிய வெளியாட்களுடைய எண்ணிக்கை 60 லட்சம். இஸ்லாம் சொல்லி ஒரு நாளும் இன்னமொத்தனை நம்பி வாழ வேண்டாம். உங்களோட ஆன் இதுல நிக்கோ நிரம்பி சரி. பாத்தீங்களா கட்டிலுக்கு எவ்வளவு காசிக்கிட்டு கூடாது, ஹராம். குர்ஆனோட ஆயத்து இது. கட்டில் மெத்தைக்கு அடுக்கி வச்சுக்கிப்ப இது கூடாது. இந்த கட்டிலே கீழே மாதிரிதான் என்ன சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது, என்ஆர்எஃப்சி அக்கௌண்ட் இருக்குது. இது கட்டிலே கீழே வச்ச மாதிரி தான். எந்த பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, சமூகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்ஃப்ளேஷன். நான் சில ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்றேன். சில முஸ்லீம்களுடைய ஃபண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு நொமினி யாரும் இல்லை. லாஸ்ட் 30 இயர்ஸா அந்த ஃபண்ட் அப்படியே இருக்குது. அவரை பத்தி ஹிஸ்டரி ஒன்றும் இல்லை. எங்கள்கிட்ட ஃபத்வா கேட்டாங்க வந்துட்டு, இந்த காசுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி. அக்கௌண்ட்டை திறந்தாரு நொமினி இல்லாம. இப்ப பாக்குறாங்க என்ன காசு இருக்குது, எத்தனையோ மில்லியனுக்கு மேல காசு இருக்குது. அப்படிப்பட்ட காசு சென்ட்ரல் பேங்க்ல பெரிய அமௌண்ட் ஒன்று இருக்குது. அதுல சொன்னவர் சொன்னாரு, முஃப்தி சாப் இதில் இருக்கக்கூடிய மேஜர் பார்ட் முஸ்லீம்களுடைய பார்ட்னு சொல்லி. யாருக்கும் தெரியக்கூடாது. பயம், சொன்ன பயம். எந்த அளவுக்கு பயம்னா மனைவிட்டே சொல்ல பயம். இதெல்லாம் குர்ஆன்ல சபிக்கப்பட்ட பாவம் அல்ல. வல்லதீன யக்னிதுன الذهب والفضة நஸ்தம். இதெல்லாம் இதுல போகணும், இங்கிலீஷ்ல போகணும் இந்த ஆயத்தை. இந்த ஆயத்துடைய கருத்து என்ன சொன்னால், தங்கத்தை வெள்ளியை சேமிக்கிறவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பெரிய சோதனை வேதனைக்கின்றத குர்ஆன் சொல்லி இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தையும் கவனத்தில் எடுக்கணும். இன்னும் ஒன்றிக்குது, முஸ்லிம் உம்மா படிக்க வேண்டிய ஆகப்பெரிய பாடம். அன்பு சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, உங்களோட பேசுறேன். எல்லாம் செய்யுங்கோ, சாப்பிடுங்கோ, குடிங்கோ, என்ஜாய் பண்ணுங்கோ. ஆனா ஒரு நாளும் வீண் விரயம் செய்ய வேணும். வீண் விரயம் செய்ய வேணும். பேசக்குள்ள பேசுவாங்க. ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய உடுத்த அந்த Dress, பொன்னுடுத்த உடுப்ப மதீனாவுடைய மக்கள் எல்லாரும் உடுத்தாங்கன்னு சொல்லி, ஆனா தாத்தக்கு தைச்ச மூத்த மகளுக்கு தைச்ச அந்த உடுப்ப என்ற 2வது டாட்டருக்கு உடுப்பாட்டு இல்லாமிக்கிறோம். நான் எங்களோட உங்களை பார்த்து பேசுறேன். ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உடுத்த ஒரு உடுப்ப அந்த குடும்பம் அல்ல,
மதீனா முனவ்வராவில் எல்லாரும் கொடுத்தாங்க. ஆனா ஏண்ட சொந்த மூத்த மகளுக்கு உடுப்பாட்டின் உடுப்ப எனக்கு ரெண்டாவது மகளுக்கு உடுப்பாட்டேலா, அதுக்கும் நான் வாங்குவேன். மூத்த மகளுக்கு அன்றைக்கு வாங்கினேன் 3 லட்சம் ரூபாய்க்கு, இன்றைக்கு இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டுக்குதானே, அதனால 4.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குவேன். எனக்கிட்ட பில் இருக்குது, எனக்கிட்ட ஒரு பில் ஒண்டி ஒரு ஆள் கொண்டு வந்தாரு. என்ன மன்னிச்சுக்கோங்க நான் சொல்றதுக்கு, இந்தியாவில் ட்ரெஸ் வாங்கினாங்க இந்த உடுப்பாட்டுறதுக்கு, பொண்ணு உடுப்பாட்டுறதுக்கு. கொழும்புலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க சார்ட்டர் ஃப்ளைட்ல. என்ன ஃப்ளைட்ல? ஃப்ளைட்டோட சார்ட்டர் பண்ணி விட்டுவிட்டாங்க, ஏர் டாக்ஸி உண்டு. கூட்டி போய்த்து பொண்ணு உடுப்பாட்டி கொண்டு வார செலவு வித் ஏர் டாக்ஸியோட செலவு சேர்த்துனா 750,000, 7.5 லட்சம் ரூபா, 7.5 லட்சம் ரூபா பில். இதுல முஸ்லிமுடைய கல்யாணம். இப்படி கல்யாணம் செஞ்ச யாருமே கபருக்கு போகக்குள்ள பணக்காரனா போக மாட்டாங்க, வச்சுக்கோங்க. இப்படி கல்யாணம் செஞ்ச யாரும் கபருக்கு போகக்குள்ள பணக்காரனா போக மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அப்படி போனா குர்ஆன் பொய்யாகும். உங்களோட ஹஜ்ஜி, உங்களோட உம்ரா, நீங்க கட்டின பள்ளி, நீங்க செஞ்ச மதரசா அது வேற. அந்த என்ன செய்யமானம், அந்த பாவத்தை அந்த நன்மையை இந்த பாவத்தை அந்த நன்மையை கொண்டு அடைச்ச வரவானம். அது வேற அக்கவுண்ட், இது வேற அக்கவுண்ட். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அவர் செலவழிச்ச என்ன வரப்போகுது, அவர் தான் எல்லாம் செய்தாரு தானே, நாங்க ஜஸ்டிஃபை பண்ண போறது. நோ வே ஃபோர் தட், நோ வே ஃபோர் தட். சாப்பிடுங்க, குடிங்க, வீண் விரயம் செய்ய வேணும் யாரும். ரிசோர்ஸ் பாவிங்க கையில. எத்தனை அநியாயம். பேங்க்ல லோன் எடுத்து மியாமில கல்யாணம் செய்யறாங்க ஆட்கள். யாரு காட்டுறதுக்கு? கூலி வீட்டுல இருக்கிறாங்க, கூலி வீட்டுல ஊடு கூட சொந்த ஊடு இல்ல, கல்யாணம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல. நான் ஒரு பிரின்சிபல் கொண்டிருக்கிறேன். என்ன தெரியுமா, ஹோட்டல் கல்யாணத்தை நீங்க செய்ய போறீங்கடா எங்களை தயவு செஞ்சு பள்ளியில பயானு கூப்பிட வேணும். நீங்க கல்யாணம் செய்ய போறீங்க ஹோட்டல்ல, பள்ளியில நிக்காக செய்றீங்க, எங்களை கூப்பிட வேணும். என்னத்தர் கூப்பிட்டாரு, நான் ஏழான நான் அன்றைக்கு டைம் இல்லை, நான் போறல, உங்களோட கல்யாணம் இங்கே தான் நடக்க போகுது, நான் வாரலன்னு அவருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்லிட்டேன். அப்போ இன்னும் ஒரு ஸ்காலர் உண்டு, அவர் பேசி எடுத்துட்டாரு. அப்போ நான் என்கிட்ட கால் பண்ணி, என்ன கூட்டாளி ஒருத்தர், அவர் கூட்டாளி ஐக்கணும், நான் என் பிரின்சிபல் நான் உறுதி ஆயிக்கணும். அவர் கேட்டார் எவ்வளோ ஹதியா கொடுக்க ஹசரத்துன்னு சொல்லி. யாருக்கு 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 பாபா பயானுக்கு வர ஹசரத்துக்கு. நான் அவருக்கு சொன்னேன், நான் சொல்றத நீங்க செய்வீங்களான்னு கேட்டேன். நிச்சயமா செய்வேன். அவர் சொன்னாரு, நான் சொன்னேன் உங்களோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ்ல 10% கொடுத்துருவோம். சரிதானே? ஹதரத்தை நாங்க கதாநாயகர், அவர் தான் நாங்க ஹீரோ உங்களோட நிகழ்ச்சிக்கு. அவர் வர இல்லைன்னா ஹதரத் வரலையா, ஹதரத் வரலையா, முழு பேர் தடமாறுறீங்க. அவருக்கு என்ன வரப்போகுது? நீங்க தாஜ் சமுத்திர ஹோட்டலே கொடுக்கறது, உங்களோட உடுப்பாட்டு உடுப்பு செலவு, அந்த சாரி வாங்கின செலவு, வலிமா செலவு, அந்த எல்லா செலவே நீங்க என்ன செய்யுங்க, புரோக்கருக்கு கொடுக்குற அமௌண்ட் அவ்வளோதானேப்பா, 10% கொடுக்கும். கடைசிக்கு கொடுத்த அமௌண்ட்டை கேட்டா அது அமௌண்ட் நான் சொல்ல விரும்பல, அமௌண்ட் சொல்ல நான் விரும்பல. இல்ல, சாப்பிடுங்கோ, நல்லா சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பென்ஸ் கார் ஒன்று வாங்கி ஓடேலுமா, லீஸ் பண்ணி ஓட வானம், இஸ்லாமிக் பேங்க்ல லீஸ் பண்ண வானம். பென்ஸ் ஒன்று வாங்கி ஓடேலுமா, சொந்த காசு கொடுத்து வாங்கி எடுத்தோடுங்கோ. பென்ஸ் ஓட வசதி உள்ள ஒருத்தர் சும்மா பேய்த்து டொயோட்டால் ஓட வானம், அது கஞ்சத்தனம், அது கஞ்சத்தனம். நல்ல ஒரு மெர்சிடிஸ், நல்ல நியூ புது மாடல்ல எடுத்தோடுங்கோ. உட்கார்ந்து கொண்டு சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். ஒரு வாலிபர் கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு, இப்பதான் கல்யாணம் முடிக்க போறாரு, ஒரு 2 முடிக்க போறாரு. நல்ல ஒரு ஸ்போர்ட் கார் வாங்க, பிரச்சனை இல்ல, வசதி இருந்தா வாங்குங்கோ. இதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். எங்களுக்கு எங்கே இஸ்லாம் சொல்ல இல்லை நீங்க எப்பயுமே பிச்சைக்காரனத்தான் வாழணும், நீங்க இப்படித்தான் வாழணும். இல்லை, நல்ல லக்ஸரியா வாழுங்க வாப்பா, ஆனா வீண் விரயம் செய்ய வானம்.
அனாவசிய செலவு செய்ய வானம், சும்மா டாம்பிகமாக செலவழிக்க வானம். எவ்வளோ ஏழுமோ அவ்வளோ அல்ஹம்துலில்லாஹ் நல்ல அழகா செய்ய பாருங்க. சில இடங்களில் வைத்து பார்த்தா பெண்களுடைய இடத்தை பார்த்தா உடுப்பிக்குது. வாழ்க்கையில ஒருக்கத்தான் அந்த உடுப்பு உடுத்திப்பாங்க. ஆனா அந்த அல்மாரியில எப்பயும் தொங்கிக் கொண்டிருக்கும். இது வீண் விரயம், இது வீண் விரயம். ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யலாம்டா, எத்தனை அபாயம் வாங்கலும், எத்தனை சாரியும் வாங்கலும். ஆனா உடுங்கோ, உடுத்துட்டு 2 முறை உடுத்தீங்களா, எனக்கு 3வது ஒன்று வந்துச்சு, இதை திருப்பி கொடுத்துருங்க, மாஷா அது நீங்க உடுங்க, இப்ப கையை மாத்திருங்கோ. சில இடங்கள்ல போயிட்டு பார்த்தா அல்மாரியில நாங்க கேட்க வேண்டி வரும், என்ன அபாயா கடை போட்டிரும் நீங்க? இல்ல இது எங்கட மேடம் சாமான எல்லாம் என்ன கபரு கொண்டு வாயெல்லாம் இல்ல, உடுத்தீங்க கொடுத்துருங்கோ. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி வந்திருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு உடுப்பு உடுப்பாங்க, ஒரு நாளைக்கு உண்டு, மறு 2வது உடுக்குறல, 2வது உடுப்பு உடுத்தாச்சு, என்னஞ்சாச்சு, கல்வியாச்சத்துல கையில ஒப்படைச்சாச்சு, எடுத்து போங்க. நான் புதுசு, எதனால புதுசு? வீண் விரயம் செய்ய வானம், சேமிக்க வானம், குடுங்கோ. சரி, சுபஹானல்லாஹ். இது ஒரு முக்கியமான தலையங்க, நான் கொஞ்சம் பேச போறேன். அனந்தர சொத்தை பிரிக்கக்குள்ள அல்லது எங்கட சொசைட்டியில் எங்களை அநேகமானவர்களுடைய ஊடுகளில் இருக்கிறாங்க டிஃப்ரெண்ட்லி டிசேபிள் பீப்புள். இது யாருன்னு சொன்னா மூளை வளர்ச்சி இல்லாத ஆட்கள், அப்படித்தானே? மூளை வளர்ச்சி இல்லாத ஆட்கள். ஒரு வாப்ப மௌத்தாகிட்டாரு, 4 பிள்ளைக்குது, ஒரு பிள்ளைக்கு என்ன இல்லை, மூளை இல்லை. அவர் என்ன சொல்றாரு, சின்ன புள்ள, குட்டி பருவமா, புத்தி போதாது, புத்தி இல்லாத புள்ள. ஆனா புத்தி இல்லாத புள்ள